மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு டிவிஎஸ்ல வந்துட்டு அப்பாச்சி 160 பார்க்க போகிறோம். 160ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு 8 மாடல் இருக்குது. 8 மாடல் என்ன டிஃபரன்ஸ்னா 2 வீல ஒரு 4 மாடல், 4 வீல ஒரு 4 மாடல் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து 4V. இதில் என்ன உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும்னா இந்த மாடல் பேர் வந்துட்டு பிளாக் எடிஷன் சொல்லுவாங்க. பிளாக் எடிஷன்னா எப்படி இருக்கும்னா உங்களுக்கு இந்த வண்டி ஃபுல்லாமே பியூர் பிளாக்ல மட்டும்தான் இருக்கும், வேறு அடிஷ்னலாக எந்த கலர்ஸுமே வராது உங்களுக்கு. இந்த வண்டி லான்ச் ஆகியுமே வந்துட்டு உங்களுக்கு 6 மாதம் தான் ஆகுது. ப்ரைஸுமே கொஞ்சம் நல்லா லோ ப்ரைஸில் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் இதுலேயுமே 2V இருக்குது, 4V இருக்குது. இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது வந்துட்டு 4V பார்க்குறோம். இதில் 17 இன்ச் அலாய் வீல் வந்து முன்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ப்ளஸ் டியூப்லெஸ் டயரோட கொடுத்துருப்பாங்க. வண்டி பஞ்சரானாலுமே நீங்கள் நியரஸ்ட்டில் பக்கத்தில் கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ரீச் ஆகிற பிளேஸ் வரைக்கும் போய்க்கலாம். முன்னாடி 240mm ரோட்டோபெட்டல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கனால உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். இதை டிஸ்கோட ஃபங்க்ஷன் என்னதுன்னா நீங்கள் லாங் ட்ராவல் போகிறப்ப வெளியிலேருந்து வர்ற ஏர் ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த உள்ள கூடி போய் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் உள்ள பிரேக் பேடை வந்துட்டு. இதனால் உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சியும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் இதில் வந்துட்டு சேனல்னு சொல்லுவாங்க, இது பேர் வந்து சிங்கிள் சேனல்பாங்க. சேனல்னா என்னதுன்னா ஏபிஎஸோட ஃபங்க்ஷன் என்னதுன்னா டிஸ்கோட ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் சடன் லாங் ட்ராவல் போய் சடனாக பிரேக் அடிச்சிங்கன்னா டப்புன்னு பிடிக்கும். இதே அந்த ஏபிஎஸோட ஃபங்க்ஷன் என்னன்னா விட்டு பிடிக்கும், டிஸ்க்கு ஒரு சப்போர்ட். இதனால நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போய் பிரேக் அடித்தாலும் வண்டி உங்களுக்கு ஸ்கிட்டாது, வாரி விடாது. இதில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கிறனால நீங்கள் லாங் ட்ராவல் போகிறப்ப மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஷோல்டர் பெயின் அந்த மாதிரி எதுவுமே வராது. முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு லைட்டு வந்து டிஆர்எல் எல்இடி லைட் ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்இடி லைட்டு தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பகல்லையுமே உங்களுக்கு லைட்டு எரியும் இதில் வந்துட்டு உங்களுக்கு. ப்ளஸ் இதில் வந்துட்டு உங்களுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இதில் வேறு என்னென்ன ஆப்ஷன் வரும்னா உங்களுக்கு இந்த இது மாலு இது வரும் உங்களுக்கு. இந்த பைப் சிம்பிள் எரியறனால என்ன அர்த்தம்னா இப்போ ஐடியலாக இருக்கிறப்ப எரியலாம். சப்போஸ் நீங்கள் ரன்னிங் டயத்தில் இருக்கிறப்ப அந்த லைட் எரியக்கூடாது உங்களுக்கு. அப்படி எரிஞ்சால் என்ன அர்த்தம்னா வண்டியில் வந்துட்டு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதை வந்துட்டு உங்களுக்கு வந்து இங்கே சரி பார்த்து கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் எரியக்கூடாது நீங்கள் ரன்னிங் டயத்தில் இருக்கிறப்ப. இந்த ஃபியூல் டேங்க் இதோட கெப்பாசிட்டி வந்து 12 லிட்டரு. மேக்ஸிமம் உங்களுக்கு 1.5 லிட்டர் வந்துட்டாலே இந்த ஆரஞ்சு கலர் லைட் இந்த வாலி மாதிரி உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் 1.5 லிட்டருக்கு மேலே பெட்ரோல் வச்சுருந்தீங்கன்னா இது எரியாது. மேக்ஸிமம் இதுவுமே ஆஃப் ஆயிரும். மேக்ஸிமம் இந்த லைட்டே நீங்கள் எரிய விடக்கூடாது. இதில் வந்துட்டு உங்களுக்கு டிஜிட்டல் ஸ்பீடாமீட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் போகிற ஸ்பீடு, ஆர்பிஎம், டைம் செட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் ட்ரிப்பு ஏ, ட்ரிப்பு பின்னு ஒரு 2 ஆப்ஷன் இருக்கும். ட்ரிப்பு ஏன்னா காலிலேருந்து நைட் வரை எவ்வளோ தூரம் போகிறீங்க, ட்ரிப்பு பி ஒரு வாரம் ஃபுல்லாக எவ்வளோ போகிறீங்க, ஆவரேஜாக நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் போகிறீங்க எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். இதில் 3 மோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. 3 மோடோட ஆப்ஷனோட ஃபங்க்ஷன் என்னதுன்னா ரெயின் மோடுனா வந்துட்டு நீங்கள் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த தண்ணிக்குள்ளே அந்த சைடு போகிறப்போ உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து நல்லாயிருக்கும். பிரேக் பிடிக்காமல் போகாது, அந்த மாதிரி எந்த இதுவுமே இருக்காது. அந்த டயத்தில் வந்துட்டு அதுக்கான ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிரும். ரெண்டாவது வந்துட்டு அர்பன் மோடு கொடுத்துருப்பாங்க. அர்பன் மோடு வந்துட்டு நீங்கள் சிட்டிக்குள்ளே போவீங்க, டவுனுக்குள்ளே கீர் சேஞ்ச் பண்ணி போகிற இடத்துல இந்த மோடு போட்டு போனீங்கன்னா அதுக்கேற்ற ஃபங்க்ஷன் இருக்கும். இதனால் உங்களுக்கு மைலேஜ் வந்து ட்ராப் ஆகாது. 3வது மோடு வந்து ஸ்போர்ட் மோடு போட்டிங்கன்னா நீங்கள் லாங் ட்ராவல் போகிறப்ப ஹைவேஸில் நான் ஸ்டாப்பில் நிற்காம பாயிண்ட் போகிற பிளேஸில் இந்த இது போட்டுக்கிட்டிங்கன்னா இன்ஜின் அதுக்கேற்ற ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு தரும். இதோட பவர் வந்து 17.55 கொடுத்துருப்பாங்க. டார்க்கு வந்து 14.73 கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இந்த வண்டியோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 144 kg வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. இதோட வீல் பேஸ் 2 வீலுக்கு இடைப்பட்ட தூரம் வந்துட்டு 1295 mm கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் தரையிலேருந்து இந்த ஒயர் வந்து 180 mm இருக்கிறனால நீங்கள் எவ்வளோ பெரிய மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப உங்களுக்கு அடியில் உரசாது, இடிக்காது. ப்ளஸ் இதில் வந்துட்டு உங்களுக்கு பேக்லேயுமே வந்துட்டு டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருப்பாங்க. பேக்கில் வந்துட்டு உங்களுக்கு ட்ரம் பிரேக் வந்துடும். இதில் வந்துட்டு சீட்டுமே வந்துட்டு நல்லா ஃபேமிலியாக உட்காந்து போகிற மாதிரி கன்வீனியன்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இதில் வந்துட்டு ஸ்ட்ராங் பில்லியன் ஹேண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. பின்னாடி உட்காந்துடுறவங்க வந்துட்டு பிடிச்சிக்கலாம், நல்லா சேஃபாக வந்து இது பண்ணி கொடுக்குற வண்டி கொடுத்துருப்பாங்க. தேங்க்யூ.